இந்த வீடியோவில் நாங்கள் வாஸ் அல்லது வேவை எங்கே பாவிக்கிறது அதன் தமிழ் கருத்து என்னன்றதை பார்க்க போகிறோம். WAS அதை எப்படி உச்சரிக்கிறதுன்றா வாஸ். WERE வே உச்சரிப்பை சரியாக பிடிச்சுக்கொள்ளுங்க. வாஸ் மற்றது வே. சரி, இப்போ வாஸ் அல்லது வே என்றால் நாங்கள் எங்கே பாவிக்கிறதுன்னு பார்ப்போம். ப்ராக்கெட்டுக்கு பாருங்க போட்டிருக்கிறேன். பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் பி என்று போட்டிருக்கிறேன். பி என்று சொன்னால் கீழே பாருங்க தமிழ் கருத்து எழுதியிருக்கிறேன் இருத்தல். அதுக்கு முன்னுக்குள்ள சொல் ஆஃபுக்கு கருத்து உடைய. அப்போ இருத்தல் என்ற சொல்லுக்கு முன்னுக்கு ஆஃப் வந்தால் இருத்தல் என்ற சொல்லினுடைய பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம்தான் வாஸ் அல்லது வே. அப்போ வாஸ் அல்லது வே என்ன காலம்? இறந்த காலம். எந்த சொல்லுண்ட இறந்த காலம்? பி. பி என்ற சொல்லு. பி என்ற என்ன தமிழ் கருத்து? இருத்தல். முன்னுக்கு ஆஃப் வந்திருக்கு. இருத்தல் என்ற சொல்லுக்கு முன்னுக்கு ஆஃப் வந்தால் இருத்தல் என்ற சொல்லினுடைய பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலமே வாஸ் அல்லது வே ஆகும். சரி, இப்போ வாஸ் அல்லது வேவை என்ன காலத்துக்கு பாவிக்கிறது அது இந்த தமிழ் கருத்து என்னென்று பார்த்துட்டோம். அதாவது இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம்தான் வாஸ் அல்லது வே என்று பார்த்துட்டோம். இப்போ எதோட வாஸ் எதோட வே வருதுன்னு கீழே பார்க்க போகிறோம். பாருங்க, ப்ராக்கெட்டுக்கு போட்டிருக்கிறேன் நான். ஐ என்றா நான். ஐயோட என்ன வருது? வாஸ். ஹீ அவன். ஹீயோட என்ன வருது? வாஸ். ஷீ அவள். ஷீயோட என்ன வருது? வாஸ். இட் அது. இட்டோட என்ன வருது? வாஸ். யூக்கு வந்து ரெண்டு கருத்து இருக்குது. எங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் நின்றாலும் யூ தான், கனவேர் நின்றாலும் யூ தான். நீங்கள் ஒருமைக்கும் வருது பன்மைக்கும் வருது என்ன. அப்போ யூவோட என்ன வருது? வே. வி பாருங்க, வியோட என்ன வருது? வி என்ற நாங்கள். வே. தே என்றால் ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று உயர்ந்து நேல வரைக்குள்ள தே. இப்போ நிறைய ஆக்களங்களுக்கிட்ட நின்றுட்டோம்னா தே என்று சொல்லிக்க அவர்கள். இப்போ நிறைய அகரின மிருகங்கள் எங்களுக்கிட்ட நின்றுதண்டா நாங்கள் தே என்று சொன்னால் அவைகள். அப்போ உயர்ந்து நேல தே வந்தால் அவர்கள், அகரு நேல தே வந்தால் அவைகள். தேயோட என்ன வரும்? வே. சரி, ஒவ்வொன்றையும் எப்படி கருத்து வருதுன்னு பார்ப்போம். ஐ வாஸ் பாருங்க, இருத்தல் என்ற சொல்லின்ற இறந்த காலம்தான் வாஸ் அல்லது வே. ஐ வாஸ். அப்போ நான் இருந்தேன். முன்னுக்கு எழுவாயை கேட்ட மாற்றம் அடையுது பாருங்க. ஐ வந்தபடியாக இருந்தேன். ஹீ வாஸ் இருத்தல் என்ற சொல்லின்ற இறந்த காலம். ஹீ அண்ட் அவன் இருந்தான். ஷீ வாஸ். ஷீ அவள் இருந்தாள். இருத்தல் என்ற சொல்லின்ற இறந்த காலம் என்ன. இப்போ முன்னுக்கு ஷீ வந்தபடியாக தான் இருந்தாள் என்று வருது. இட் அது. இட் வாஸ் அது இருந்தது. யூ வே. யூண்டா நீ அல்லது நீங்கள் இருந்தீர்கள். வி வே. வி என்றா நாங்கள் இருந்தோம். தே வே. உயர்ந்த நிலை வந்தால் அவர்கள் இருந்தார்கள். அகர நிலை வந்தால் தே அவைகள் இருந்தனன்னு வருமென. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் வாஸ் அல்லது வே வந்து இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம். முன்னுக்கு சேர்ற எழுவாய் கேட்ட மாற்றமடையும். ஐயோட வந்தா வாஸ். இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம் ஐயோட வந்தா வாஸ் அப்படி இருக்கும். நான் இருந்தேன். ஏன் ஐயன்தான் நான். ஹீ அவன். ஹீ வாஸ் அவன் இருந்தான். ஷீ ஷீயண்டா அவள். ஷீ வாஸ் அவள் இருந்தாள். இட் வாஸ் இட்டண்டா அது இருந்தது. யூவ ஒரு மேலே வந்தால் நீ இருந்தா என்று வரும். தன்மேலே வந்தால் நீங்கள் இருந்தீர்கள். வீவு நாங்கள் இருந்தோம். தேவு உயர்ந்து நில தேவரேக்கு அவர்கள் இருந்தார்கள். அகரு நில தேவரேக்கு அவைகள் இருந்தன என்று வருமென. இப்போ வாஸ் அல்லது வேண்டா என்ன சுருக்கமாக பார்த்தால் பி இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம். பி என்று சொன்னால் இருத்தல். முன்னுக்கு ஆஃப் வந்திருக்கு. ஆஃப் ஒரு பிக்கு முன்னுக்கு ஆஃப் வந்தால் பி என்று சொன்னால் தமிழ் கருத்து இருத்தல். முன்னுக்கு ஆஃப் வந்திருக்கு. இருத்தல் என்ற சொல்லினுடைய பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலமே வாஸ் அல்லது வே ஆகும். எழுவாய் கேட்ட மாற்றமடையும். எதோட வாஸ் வருது? ஐயோடையும் ஹீ ஷீட்டோடையும் வாஸ் வருது. வே எதோட வருது? யூவோடையும் வியோடையும் தேயோடையும் வே வருது. ஐ ஹீ ஷீ இட்
இட்டோட வாஸ் வருது, யூவி தேயோட வே வருது. எழுவாய்க்கேற்ற மாற்றமடையுது. ஐ வாஸ், ஐயன்னா நான் இருந்தேன். ஹீ வாஸ், அவன் இருந்தான். ஷீ வாஸ், அவள் இருந்தாள். அப்படி எழுவாய்க்கேற்ற மாற்றமடையுது. என்ன ரைட், இந்த வசனங்களோட நாங்கள் உதாரணமாக பார்ப்போம். ஐ வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் மந்த். பாருங்க, ஐ வாஸ், ஐயண்டா நான். அப்போ இருத்தல் என்ற சொல்லின்ற கிரந்த காலம்தான் வாஸ் அல்லது. அப்போ இங்கே வாஸ் வந்திருக்கு. அப்போ என்னென்று நான் இருந்தேன். இன்னென்று சொன்னால் படித்த நாங்கள் இன்னென்ற சொல்லுக்கு இல்லைன்ற கருத்துன்னு ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். ஐ வாஸ் இன் இந்தியா, இந்தியாவுக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு. அப்போ இந்தியாவில், நான் இந்தியாவில் இருந்தேன். இன்னுக்கு என்ன கருத்து? இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். இப்போ இருந்தேன் லாஸ்ட் மந்த், போன மாதம், அதாவது கடந்த மாதம். பாருங்கோ, பாஸ்ட் டென்ஸ் அதாவது பி என்ற சொல்லுன்ற பாஸ்ட் டென்ஸ் தானே, இருத்தல் என்ற சொல்லுன்ற இறந்த காலம் தானே வாஸ் அல்லது. அப்போ இங்கே பாருங்க, லாஸ்ட் மந்த் நடந்து முடிஞ்சதுன்னு, போன மாதம், கடந்த மாதம். ஐ வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் மந்த், நான் கடந்த மாதம் இந்தியாவில் இருந்தேன். அடுத்தது பாருங்கோ, ஹீ வாஸ் இன் ஃப்ரான்ஸ் லாஸ்ட் இயர். ஹீ வாஸ், அவன். அப்போ அவன் இருந்தான் என்று வரும். என்ன இன்னண்டா என்ன கருத்து? இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். ஹீ வாஸ் இன் ஃப்ரான்ஸ், அவன் ஃப்ரான்ஸில் இருந்தான். இப்போ லாஸ்ட் இயர், கடந்த வருடம். அவன் கடந்த வருடம் ஃப்ரான்ஸில் இருந்தான். அடுத்தது பாருங்கோ, ஷீ வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் வீக். ஷீ வாஸ், ஷீ அண்ட் அவள். அப்போ அவள் இருந்தாள் என்று வரும். என்ன இருத்தல் என்று சொல்லின்ற அந்த காலம் தான் வாஸ் அல்லது. ஷி வாஸ், அவள் இருந்தாள். இன்னண்டா என்ன கருத்து? இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். ஸ்ரீலங்காண்டா இலங்கை, முன்னுக்கு இன் வந்திருக்கு இலங்கையில். அவள் இலங்கையில் இருந்தாள். இப்போ லாஸ்ட் வீக், கடந்த கிழமை, போன கிழமை. அவள் கடந்த கிழமை இலங்கையில் இருந்தாள். திருப்பி பாருங்கோ, ஐ வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் மந்த். ஐ, நான். வாஸ், இருத்தல் என்ற சொல்லின்ற அந்த காலம். அப்போ நான் என்று வரைக்கும் இருந்தேன். இன் இந்தியா, இன்னண்டா இல்லைன்னு படிச்சு நாங்கள் தானே. ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். அப்போ இந்தியாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் இந்தியாவில். நான் இந்தியாவில் இருந்தேன். இப்போ லாஸ்ட் மந்த், கடந்த மாதம். நான் கடந்த மாதம் இந்தியாவில் இருந்தேன். ஐ வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் மந்த். அடுத்தது பாருங்க, ஹீ வாஸ் இன் ஃப்ரான்ஸ் லாஸ்ட் இயர். ஹீ அண்டா அவன், வாசண்டா இருத்தல் என்ற சொல்லுண்ட அந்த காலம். அப்போ ஹீ வாஸ், அவனோட சேரைக்கு அவன் இருந்தான். இன் ஃப்ரான்ஸ், இன்னண்டா இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். ஃப்ரான்ஸுக்கு முன்னுக்கு இன் வந்தால் ஃப்ரான்ஸில். அவன் ஃப்ரான்ஸில் இருந்தான். லாஸ்ட் இயர், இப்போ கடந்த வருடம், போன வருடம். என்ன அவன் கடந்த வருடம் ஃப்ரான்ஸில் இருந்தான். ஹீ வாஸ் இன் ஃப்ரான்ஸ் லாஸ்ட் இயர். அடுத்தது பாருங்க, ஷீ வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் வீக். ஷீ அண்டா அவள். வாஸ், இருத்தரண்ட சொல்லுன்ற அந்த காலம். என்ன வாஸ், அவள் இருந்தாள். இன் ஸ்ரீலங்கா, ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். இன்னென்ற சொல்லுக்கு இல்லைன்ற கருத்து. என்ன ஸ்ரீலங்காண்டா இலங்கை, முன்னுக்கு இன் வந்திருக்கு இலங்கையில். அவள் இலங்கையில் இருந்தாள். இப்போ லாஸ்ட் வீக், போன கிழமை, அதாவது கடந்த கிழமை. அவள் கடந்த கிழமை இலங்கையில் இருந்தாள். ஷி வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் வீக். சரி, இதை ஒன்றையும் நாங்கள் எப்படி ஒவ்வொரு வசனத்தையும் பிள்ளை இல்லாமல் உச்சரிக்கிறேன்னு திருப்பி பார்ப்போம். ஐ வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் மந்த். நான் கடந்த மாதம் இந்தியாவில் இருந்தேன். திருப்பி உச்சரிங்கோ. ஐ வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் மந்த். அடுத்தது, ஹீ வாஸ் இன் ஃப்ரான்ஸ் லாஸ்ட் இயர். அவன் கடந்த வருடம் ஃப்ரான்ஸில் இருந்தான். ஹீ வாஸ் இன் ஃப்ரான்ஸ் லாஸ்ட் இயர். ஷீ வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் வீக். அவள் கடந்த கிழமை இலங்கையில் இருந்தாள். இந்த வசனங்களூடாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். பாருங்கோ, யூ வர் இன் கனடா லாஸ்ட் மந்த். யூ அண்டா ஒரு மேலே வரைக்க யூ, நீ, பெண் மேலே நீங்கள். அப்போ ஒரு மேலே வந்தால் நீ இருந்தா என்று வரும், பெண் மேலே வந்தால் நீங்கள் இருந்தீர்கள். இன்னண்ட சொல்லுக்கு என்ன கருத்து? இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். அப்போ கனடாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் கனடாவில். நீங்கள் கனடாவில் இருந்தீர்கள். இப்போ லாஸ்ட் மந்த், போன மாதம், அதாவது கடந்த மாதம். நீங்கள் கடந்த மாதம் கனடாவில் இருந்தீர்கள். யூ வர் இன் கனடா லாஸ்ட் மந்த். அடுத்தது,
We were in France last year. We என்ற நாங்கள். we என்ற சொல்லுக்கு என்ன கருத்து? இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம். அப்போ நாங்களோட வந்தபடியா நாங்கள் இருந்தோம். இன் ஃப்ரான்ஸ். இன்னண்டா இல்லைன்னு ஃப்ரான்ஸுக்கு முன்னுக்கு இன் வந்தால் ஃப்ரான்ஸில். நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தோம். இப்போ லாஸ்ட் இயர் கடந்த வருடம், அதாவது போன வருடம். என்ன நாங்கள் கடந்த வருடம் ஃப்ரான்ஸில் இருந்தோம். We were in France last year. திருப்பி பாருங்க. You were in Canada last month. அப்போ யூ வண்டா ஒருமையில் வரைக்க நீ, பன்மையில் நீங்கள். அப்போ ஒருமையோட வரைக்க நீ இருந்தா என்று வரும். பன்மையோட வந்தால் நீங்கள் இருந்தீர்கள். இன்னண்டா இல், ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். கனடாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் கனடாவில். நீங்கள் கனடாவில் இருந்தீர்கள். இப்போ லாஸ்ட் மந்த், போன மாதம், அதாவது கடந்த மாதம். நீங்கள் கடந்த மாதம் கனடாவில் இருந்தீர்கள். யூ were in Canada last month. அடுத்தது பாருங்க. We were in France last year. we என்ற நாங்கள். வந்து இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம். என்ன அப்போ நாங்களோட சேரேக்க இருந்தோம். இன் ஃப்ரான்ஸ். இன்னண்டா இல், ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்துல. என்ன ஃப்ரான்ஸுக்கு முன்னுக்கு இன் வந்தால் ஃப்ரான்ஸில். நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தோம். இப்போ லாஸ்ட் இயர் போன வருடம், அதாவது கடந்த வருடம். நாங்கள் கடந்த வருடம் ஃப்ரான்ஸில் இருந்தோம். We were in France last year. திருப்பி பாருங்கோ. You were in Canada last month. you வண்டா நீங்கள். You were வந்து இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம். அப்போ நீங்கள் இருந்தீர்கள். எங்கே? இன் கனடா. இன்னண்டா இல், ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். கனடாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் கனடாவில். நீங்கள் கனடாவில் இருந்தீர்கள். இப்போ லாஸ்ட் மந்த், போன மாதம், அதாவது கடந்த மாதம். நீங்கள் கடந்த மாதம் கனடாவில் இருந்தீர்கள். You were in Canada last month. அடுத்தது. We were in France last year. we நாங்கள். வந்து இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம். அப்போ நாங்களோட வரைக்க இருந்தோம். இன் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸுக்கு முன்னுக்கு இன் வந்தால் ஃப்ரான்ஸில். நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தோம். இப்போ லாஸ்ட் இயர் போன வருடம், அதாவது கடந்த வருடம். நாங்கள் கடந்த வருடம் ஃப்ரான்ஸில் இருந்தோம். We were in France last year. ரைட். இந்த வசனங்களூடாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். பாருங்கோ. மீனா வாஸ் இன் ஜெர்மனி லாஸ்ட் மந்த். மீனா வந்து எதுக்குள்ள அடங்குவா? ஷீ, அவண்டு வரும். என்ன ஷீக்குள்ள அடங்குவா. ஷீ. அப்போ ஷீயோட வாஸ் தானே வரும். மீனா வாஸ். அப்போ பாருங்கோ. மீனா இருந்தாண்டு வரும். என்ன இருத்தல் என்று சொல்லுண்ட இறந்த காலம் தானே. வாஸ் அல்லது மீனா இருந்தா. இங்கே இன் ஜெர்மனி, ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் இன்னுக்கு என்ன கருத்தில் எடுக்கணும்? இல், அந்த இடத்தில். அப்போ ஜெர்மனியில். மீனா ஜெர்மனியில் இருந்தா. எப்போ இருந்தா? லாஸ்ட் மந்த், கடந்த மாதம், அதாவது போன மாதம். என்ன மீனா கடந்த மாதம் ஜெர்மனியில் இருந்தா. மீனா வாஸ் இன் ஜெர்மனி லாஸ்ட் மந்த். அடுத்தது பாருங்கோ. அபிவரதன் வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் இயர். அபிவரதன் எதுக்குள்ள அடங்குவார்? அவர். ஹீ. என்ன ஹீக்குள்ள அடங்குவார். பாருங்கோ. அப்போ ஹீ வாஸ். அபிவரதன் வாஸ்ண்டா. வாஸ் வந்து இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம். அப்போ அபிவரதன் இருந்தார். எங்கே இருந்தார்? ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்துருக்கு பாருங்கோ. ஸ்ரீலங்காண்டா இலங்கை. முன்னுக்கு இன் வந்தால் இல்லைன்னு எடுக்கணும். இலங்கையில். அபிவரதன் இலங்கையில் இருந்தார். லாஸ்ட் இயர். எப்போ இருந்தவர்? லாஸ்ட் இயர், கடந்த வருடம், அதாவது போன வருடம். அபிவரதன் கடந்த வருடம் இலங்கையில் இருந்தார். அபிவரதன் வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் இயர். அடுத்ததை பாருங்க. ராஜா வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் வீக். அப்போ ராஜா எதுக்குள்ள வருவார்? ஹீ, அவர். என்ன அவர் என்றபடியாக ஹீக்குள்ளே வருவார். அப்போ ஹீ வாஸ். ராஜா வாஸ் வந்து இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம் தானே. ராஜா இருந்தார். எந்த இடத்துல? இன் இந்தியா. ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்துல. இன்னெண்ட இந்த தமிழ் கருத்து வந்து இல். இந்தியாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் இந்தியாவில். ராஜா இந்தியாவில் இருந்தார். எப்போ இருந்தார்? லாஸ்ட் வீக், போன கிழமை, அதாவது கடந்த கிழமை. ராஜா கடந்த கிழமை இந்தியாவில் இருந்தார். ராஜா வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் வீக். திருப்பி பாருங்கோ. மீனா வாஸ் இன் ஜெர்மனி லாஸ்ட் மந்த். மீனா வந்து ஷீக்குள்ள அடங்குவா. என்ன அவ. வாஸ் வந்து இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம் என்று படிச்சினாங்களே. என்ன
அப்போ மீனா வாஸ்ண்டா மீனா இருந்தாண்டு வரும். இருத்தலண்ட சொல்லிண்ட இறந்த காலம் தானே வாஸ். எங்கே இருந்தா இந்த இடத்துல இன் ஜெர்மனி. இன்னண்டா இல்லைல்லோ, ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். அப்போ ஜெர்மனிக்கு முன்னுக்கு இன் வந்தால் ஜெர்மனியில். மீனா ஜெர்மனியில் இருந்தா. எப்போ இருந்தா? லாஸ்ட் மந்த், கடந்த மாதம், அதாவது போன மாதம். மீனா கடந்த மாதம் ஜெர்மனியில் இருந்தா. மீனா வாஸ் இன் ஜெர்மனி லாஸ்ட் மந்த். அபிவர்தன் வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் இயர். பாருங்க, அபிவர்தன் ஹீக்குள்ளாடங்கு வர நாவர். ஹீ வாஸ். அப்போ அபிவர்தன் வாஸ் என்ற சொல்லுக்கு என்ன தமிழ் கருத்து? இருத்தலண்ட சொல்லிண்ட இறந்த காலம்தான் வாஸ் என்ன. அபிவர்தன் வாஸ்ண்டா அபிவர்தன் இருந்தார். எந்த இடத்துல? இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கான்றது இலங்கை. முன்னுக்கு இன் வந்திருக்கு. இன்னண்டா இல்லைல்லோ, இலங்கையில். அபிவர்தன் இலங்கையில் இருந்தார். எப்போ இருந்தவர்? லாஸ்ட் இயர், அதாவது போன வருடம், கடந்த வருடம். அபிவர்தன் கடந்த வருடம் இலங்கையில் இருந்தார். அபிவர்தன் வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் இயர். அடுத்தது பாருங்க, ராஜா வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் வீக். ராஜா வந்து ஹீக்குள்ள அடங்கு வேற அவர் என்ன வடியா. ராஜா வாஸ், ஹீ வாஸ், ராஜா வாஸ். அப்போ வாஸ்ன்ற சொல் என்ன? இருத்தலண்ட சொல்லுண்ட இறந்த காலம். அப்போ ராஜா வாஸ், ராஜா இருந்தார். இன் இந்தியா, ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு. இன்னண்டா என்ன தமிழ் கருத்து? இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். இந்தியாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் இந்தியாவில். ராஜா இந்தியாவில் இருந்தார். எப்போ இருந்தவர்? லாஸ்ட் வீக், கடந்த கிழமை, அதாவது போன கிழமை. ராஜா கடந்த கிழமை இந்தியாவில் இருந்தார். ராஜா வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் வீக். சரி, இப்போ திருப்பி பார்ப்போம். மீனா வாஸ் இன் ஜெர்மனி லாஸ்ட் மந்த். மீனா வந்து ஷீ, அவ என்ன. அப்போ மீனா வாஸ்ன்றது என்ன கருத்து? இருத்தலண்ட சொல்லிண்ட இறந்த காலம். மீனா இருந்தா. எங்கே? இன் ஜெர்மனி. ஜெர்மனிக்கு முன்னுக்கு இன் வந்தால் ஜெர்மனியில். லாஸ்ட் மந்த், கடந்த மாதம். மீனா கடந்த மாதம் ஜெர்மனியில் இருந்தா. அபிவர்தன் வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் இயர். அபிவர்தன் ஹீக்குள்ளாடங்கு வர நாவர். அபிவர்தன் வாஸ், இருத்தலண்ட சொல்லுண்ட இறந்த காலம் வாஸ். அபிவர்தன் இருந்தார். எங்கே? இன் ஸ்ரீலங்கா, இலங்கையில். லாஸ்ட் இயர், கடந்த வருடம். அபிவர்தன் கடந்த வருடம் இலங்கையில் இருந்தார். அபிவர்தன் வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் இயர். அடுத்தது பாருங்க, ராஜா வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் வீக். ராஜா வந்து ஹீக்குள்ளாடங்கு வர நாவர். ஹீ வாஸ். அப்போ ராஜா வாஸ்ண்டா என்ன கருத்து? இருத்தலண்ட சொல்லுண்ட இறந்த காலம். அப்போ ராஜா இருந்தார். இன் இந்தியா. இன்னன்றது ஒரு ஆங்கில வசனத்தில் வந்தால் இல்லண்டு எடுக்க வேணும். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். இந்தியாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் இந்தியாவில். ராஜா இந்தியாவில் இருந்தார். எப்போ இருந்தவர்? லாஸ்ட் வீக், போன கிழமை, அதாவது கடந்த கிழமை. ராஜா கடந்த கிழமை இந்தியாவில் இருந்தார். ராஜா வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் வீக். மீனா வாஸ் இன் ஜெர்மனி லாஸ்ட் மந்த். அபிவர்தன் வாஸ் இன் ஸ்ரீலங்கா லாஸ்ட் இயர். ராஜா வாஸ் இன் இந்தியா லாஸ்ட் வீக். இப்போ இன்னும் தொடர்ந்து கொஞ்சம் வசனங்கள் வருது, அதையும் அவதானித்து பிடிச்சு கொள்ளுங்கோ. வசனங்கள் தொடர்ந்து இப்போ தாரேன். இந்த வசனங்களையும் அவதானித்து கொள்ளுங்கோ. ரவி அண்ட் ராஜா were in Canada லாஸ்ட் இயர். பாருங்க, ரவி அண்ட் ராஜா. அண்ட் வந்து ரவி அண்ட் ராஜாவை முனைக்குது. ரவியும் ராஜாவும் உண்டு. were in Canada லாஸ்ட் இயர். பாருங்க, ரவி அண்ட் ராஜாண்டேக்கு தேக்குள்ள தான் அவைகள் அடங்குவினம். அப்போ தேயோட வரும் என்ன? ரவி அண்ட் ராஜா பாருங்க, என்ன கருத்து? இருத்தலண்ட சொல்லுண்ட இறந்த காலம். அப்போ ரவியும் ராஜாவும் இருந்தார்கள். எங்கே இருந்தினம்? இன் கனடா. கனடாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் கனடாவில். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில் என்ன? அப்போ கனடாவில். ரவியும் ராஜாவும் கனடாவில் இருந்தார்கள். இப்போ லாஸ்ட் இயர், போன வருடம், அதாவது கடந்த வருடம். ரவியும் ராஜாவும் கடந்த வருடம் கனடாவில் இருந்தார்கள். ரவி அண்ட் ராஜா were in Canada லாஸ்ட் இயர். அடுத்தது பாருங்க, ராமன் அண்ட் மோகன் were in ஸ்ரீலங்கா லாஸ்ட் மந்த். ராமன் அண்ட் மோகன். அண்ட் வந்து ராமனையும் மோகனையும் இணைக்குது என்ன? ராமனும் மோகனும் அவையும் எங்கே வருவினம்? ராமனும் மோகனும் தேதானே அவர்கள். தேயோட வரும். அப்போ ராமன் அண்ட் மோகன்
வந்து என்ன கருத்து இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம். அப்போ ராமனும் மோகனும் இருந்தார்கள். பகுதியாக பிரித்து பார்க்க எங்களுக்கு ஈஸியாக தமிழ் கருத்து கண்டுபிடிக்கிறது. இன் ஸ்ரீலங்கா ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில், ஸ்ரீலங்காண்டா இலங்கை முன்னுக்கு இன் வந்திருக்கு, இலங்கையில் ராமனும் மோகனும் இலங்கையில் இருந்தார்கள். இப்போ லாஸ்ட் மந்த் போன மாதம், அதாவது கடந்த மாதம் ராமனும் மோகனும் கடந்த மாதம் இலங்கையில் இருந்தார்கள். ராமன் அண்ட் மோகன் were in Sri Lanka last month. திருப்பி பார்ப்போம். ரவி அண்ட் ராஜா were in Canada last year. பாருங்க, அண்ட் வந்து ரெண்டு இணைக்குது, ரெண்டு பேர், ரவியும் ராஜாவும். அப்போ வந்து பாருங்கோ, என்ன கருத்து இருத்தலண்ட சொல்லுண்ட இறந்த காலம். அப்போ ரவியும் ராஜாவும் இருந்தார்கள். எங்கே? இன் கனடா. இன்னன்றது ஒரு ஆங்கில வசனத்தில் வந்தால் இல், ஒரு இடத்துக்கு முன்னுக்கு வந்தால் அந்த இடத்தில். கனடாவுக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு, கனடாவில். ரவியும் ராஜாவும் கனடாவில் இருந்தார்கள். இப்போ காலத்தை குறிக்குது. லாஸ்ட் இயர், போன வருடம், அதாவது கடந்த வருடம் ரவியும் ராஜாவும் கனடாவில் இருந்தார்கள். ரவி அண்ட் ராஜா were in Canada last year. அடுத்தது ராமன் அண்ட் மோகன் were in Sri Lanka last month. அண்ட் வந்து ரெண்டு பேரும் இணைக்குது, ராமனும் மோகனும். வந்து என்னது? இருத்தல் என்ற சொல்லுண்ட இறந்த காலம். அப்போ ராமனும் மோகனும் இருந்தார்கள் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காண்டா இலங்கை முன்னுக்கு இன் வந்திருக்கு, இலங்கையில். ராமனும் மோகனும் இலங்கையில் இருந்தார்கள். எப்போ இருந்தினம்? லாஸ்ட் மந்த், போன மாதம், அதாவது கடந்த மாதம். ராமனும் மோகனும் கடந்த மாதம் இலங்கையில் இருந்தார்கள். ராமன் அண்ட் மோகன் were in Sri Lanka last month. சரி, இப்போ என்ன செய்யுங்கோண்டா, நான் இந்த வீடியோ தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு வாஸ்ஓவர் என்று தலையங்கம் போட்டு ப்ராக்கெட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் பி என்று எழுதி எதோட வாஸ் வரும் எதோட வரும் என்று எழுதி போட்டு பிறகு வசனங்கள் தான் நான் இல்லோ, நான் ஆரம்பத்திலிருந்து எழுதின மாதிரியே நீங்களும் வாஸ்ஓவர் என்று போட்டுட்டு பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் பி என்று போட்டுட்டு எதோட வாஸ் வரும் எதோட வரும் என்று எழுதி வசனங்களையும் எழுதி போட்டு ஒவ்வொரு வசனங்களையும் நான் உங்களுக்கு எப்படி தமிழ் கருத்தை பிரித்து எழுதி உங்களுக்கு விளங்கப்படுத்தினானோ அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு வசனத்தையும் மூன்று தரம் உங்களுக்கு நீங்களே விளங்கப்படுத்தி பாருங்க. நான் விளங்கப்படுத்தின மாதிரியே நீங்கள் உங்களுக்கு நீங்களே விளங்கப்படுத்த வேணும். எதுவும் டவுட் இருந்தால் திரும்ப இந்த வீடியோவை போட்டு பார்த்து வடிவாக படித்து கொள்ளுங்க. இந்த தொடர்ந்து வர வீடியோக்களையும் பார்த்து நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த அறிவான ஆக்களை நீங்கள் வர வேணும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எழுதுறதுக்கு தான் டைம் விட்டுருக்கிறேன், எழுதி கொள்ளுங்க.